அண்மைச் செய்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 14 வயது சிறுமிக்கு பெற்றோர் வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்ததால் சிறுமி கதறும் வீடியோ வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மலை கிராமத்தைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு வரை படித்த 14 வயது சிறுமியின் பள்ளி படிப்பை பெற்றோர் பாதியில் நிறுத்தியுள்ளனர். இந்நிலையில் 14 வயதுடைய சிறுமிக்கும் காலிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான மாதேஷ் என்பவருக்கும் கடந்த 3ஆம் தேதி பெங்களூருவில் திருமணம் செய்து வைத்ததாக தெரிகிறது. பின்னர் அந்த சிறுமியை மலை கிராமத்தில் உள்ள அவரது கணவர் வீட்டிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது சிறுமி தன்னை விட்டு விடும்படி தனது பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் கெஞ்சியும் மன்றாடியும் சிறுமியை அவரது உறவினர்கள் வலுக்கட்டாயமாக தோளில் தூக்கி கொண்டு செல்லும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. ಯಾರು ಹೇಳ್ತಾನೆ ಇರೋದಲ್ವ ನನಗಿಲ್ಲ ನಾನು ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ ನಾನು ಏನ ಮಾಡೋದು ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ ಕಳಿಸ್ತೀನಿ ನನಗೆ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಯಾರು ಹೇಳ್ತಾನೆ ಇರೋದಲ್ವ ನನಗಿಲ್ಲ ನಾನು ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ ನಾನು ಏನ ಮಾಡೋದು ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ ಕಳಿಸ್ತೀನಿ ನನಗೆ ಅಂದ್ರೆ ಏನಂತ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 14 வயது சிறுமிக்கு பெற்றோர் வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்ததால் சிறுமி கதறும் வீடியோ வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மலை கிராமத்தைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு வரை படித்த 14 வயது சிறுமியின் பள்ளி படிப்பை பெற்றோர் பாதியில் நிறுத்தியுள்ளனர். இந்நிலையில் 14 வயதுடைய சிறுமிக்கும் காலிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான மாதேஷ் என்பவருக்கும் கடந்த 3ஆம் தேதி பெங்களூருவில் திருமணம் செய்து வைத்ததாக தெரிகிறது. பின்னர் அந்த சிறுமியை மலை கிராமத்தில் உள்ள அவரது கணவர் வீட்டிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது சிறுமி தன்னை விட்டுவிடும்படி தனது பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் கெஞ்சி மன்றாடியும் சிறுமியை அவரது உறவினர்கள் வலுக்கட்டாயமாக தோளில் தூக்கி கொண்டு செல்லும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கொலை, கொள்ளை, வழிப்பறி மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வந்த நிலையில் தற்போது தினமும் குழந்தை திருமணங்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இவற்றை எல்லாம் கண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சமூக நலத்துறையும் துறையின் அமைச்சருமான கீதா ஜீவன் திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குழந்தைகள் தன்னை அப்பா என அழைக்கும் போது ஆனந்தமாக இருப்பதாக கூறும் முதலமைச்சருக்கு சிறுமியின் கதறல் கேட்கவில்லையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ಯಾರು ಹೇಳ್ತಾನೆ ಇರೋದಲ್ವ ನನಗಿಲ್ಲ ನಾನು ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ ನಾನು ಏನ ಮಾಡೋದು ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ ಕಳಿಸ್ತೀನಿ ನನಗೆ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಸುಮ್ಮನೆ ಚಿರಾಕಾಗೋದಿಲ್ಲ.